சார் வணக்கம் சார். என்ன இந்த தடவை நீங்க ரூஃப் டைல் ஏமாத்திட்டீங்க சார். ஓகேவா? நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னே தெரியல. ஓகே, நான் அது மாதிரி பிரச்சனை வரும்னா இது மாதிரி பண்ணேன், நீங்க இது மாதிரி கொண்டாந்து சொல்றீங்க. நீங்க இந்த மாதிரி அவங்கள்ட்ட நான் ரூஃப் டைல் வியாபாரமே வேண்டாம் சார். ஓகே, இது சொன்னாலும் நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, எங்கால் மேல குறை சொல்றீங்க. நீங்க இது மாதிரி இப்ப எல்லா டைலும் வந்திருக்கு பாருங்க, எல்லா டைலும் இது மாதிரி உடஞ்சா வீட்டுக்காரர் எல்லாத்தையும் மாத்த சொல்றாங்க. இது யார் பிரச்சனை? ஆள் பிரச்சனையா டைல் பிரச்சனையா? அது இப்போ நீங்க கேட்டது நம்ம கிட்ட குழு டைல்ஸ் எடுத்த ஒரு இன்ஜினியரோட ரிவ்யூ. நம்ம கிட்ட டைல் எடுத்த யாருமே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தது இல்ல. சோ நம்ம டீம் உடனே அங்க போய் என்ன ப்ராப்ளம், எதனால டைல் பிரேக் ஆயிருக்குன்னு செக் பண்ணோம். கையாய் தட்டும்போது இப்படி தட்டுறாங்கல்ல, தட்டும்போது வர்றதுதான் அது. நல்லா வெயில்ல வைத்திருப்பாங்க பாருங்க, பிடிக்கல கொஞ்சம் போய் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க ரூஃப்ல போட்டிருந்த சிமெண்ட் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் டைல லே பண்ணிருக்காங்க. ஆஃப்டர்நூன் டைம்ல லே பண்ணதால கலவையெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இதோட ஸ்பேஸும் யூஸ் பண்ணல. இதனாலதான் ஏர் லாக் ஆகி சிமெண்டோட டைல் நல்லா பிடிக்காம கிராக் ஆகிருக்கு. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வராம இருக்க ஆல்ரெடி நம்ம பேஜ்ல டைல் லேயிங் மெத்தட்ஸ் பத்தி சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை இந்த பேஜ்ல பின் பண்ணிருக்கேன், மறக்காம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைல் லே பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம தக்ஷன் டைல் பேஜை இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க.